அதே நேரத்துல 9ஆம் நம்பரும் பிறந்து ஷைனே ஒருத்தர் ஆகல, நம்ம அதையும் சொல்லணும்ல. என்ன காரணம்? அதற்கும் நீங்க தான் காரணம். ஏன் ஆகலன்னு. 9ஆம் நம்பருடைய பவர் பாத்தீங்கன்னா எப்பவுமே வைடா இருக்கணும், மிக பிரம்மாண்டமாகவே செய்யணும். நீங்க எந்த காரியத்தை எடுத்து செஞ்சாலும், இப்போ வேலை தான் செய்றீங்கன்னாக்கா ஹையர் போஸ்ட்ல, அதாவது உயர்ந்த இதுல இருக்கணும். நீங்க ஒரு சின்ன கிளர்க்கு மாதிரி வேலை பார்த்தீங்கன்னாக்கா உங்க பவர் உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகாது. அப்போ உங்களால சைன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒன்றும் இல்லை, கனவு எல்லாத்துக்கும் வரும், நினைவு எல்லாத்துக்கும் இருக்கும். இந்த 9ஆம் நம்பர்காரங்க மட்டும் கனவே பிரம்மாண்டமா பண்ணுவாங்க. எப்படி கனவு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிகப்பெரிய தொழிலதிபர், மிகப்பெரிய தொழிலதிபர் யாரோ அவங்ககிட்ட போட்டி போடுற மாதிரி பேசுவாரு, அவங்கள கம்பேர் பண்ணியே பேசுவாரு. அது மிகப்படுத்தி பேசுறது இல்லை, அந்த எண்ணினுடைய தாக்கமே, நினைவாற்றலே பிரம்மாண்டமாக இருக்கும். உங்களை நீங்க அடாப்ட் பண்ணிக்கன்னு உங்களை அது சொல்லுது. நீங்க அதை புரிஞ்சுக்க தெரியாம உங்களுக்கு சின்ன லெவல்ல பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களால ஷைன் பண்ண முடியாது. பிசினஸும் பெரிய லெவல்ல தான் பண்ண முடியும். பண்ணணும். நீங்க அடுத்த கேள்வி கூட சில பேர் பார்த்துட்டு கேட்கலாம், ஏங்க நீங்க சொல்ற அளவுக்கு என்கிட்ட பெரிய பிரம்மாண்டமா காசு இருந்தா தானே நான் பெருசா பண்ண முடியும். காசு வச்சுக்கிறவங்க பெருசா ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா அதுவே முதல்ல தவறு.